Now, types of force. So force is classified into two types. One is like parallel force and another one is unlike parallel force. What do you mean by like parallel force? Like in the sense nothing but contact force. இப்போ ஒரு பாக்ஸை வெயிட் உள்ள பாக்ஸை மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்னா we have to apply a force, right? ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸில் நம்ம என்ன காண்டாக்ட் அப்போ அப்ளை பண்ணோன்னா அந்த ஃபோர்ஸ் அந்த பாக்ஸை எடுத்து தான் நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு டிஸ்பேச் பண்ண முடியும். அப்போ காண்டாக்ட் வித்தவுட் டச்சிங் வி couldn't do that action. So like parallel force is nothing but two or more forces of equal or unequal magnitude which is acting along the same direction parallel to each other are called like parallel force. அப்போ இதனோட net force calculate பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F net is equal to net force is an total force. அப்போ ரெண்டு பேர் ஒரு பெரிய பாக்ஸை தூக்கிட்டு போகிறாங்க, F1 and F2. இப்போ ரெண்டு பேர்த்தோட ஃபோர்ஸ்மே which is equal to the total net force. So this is like parallel force. And also we say as what? Contact force. Yes. And this is an important 2-mark question. The next force, unlike parallel force. அப்போ opposite to that. அப்போ unlike force அப்படிங்கிறது if two or more equal forces or unequal forces which is act along opposite directions that is parallel to each other, then they are called unlike parallel force. So unlike parallel force ஒரு பாக்ஸை ஒரே சைட்லேருந்து தூக்குறது சேம் அப்படிங்கிறது சேம், இந்த டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷன். ஆப்போசிட் அப்படின் போது இப்போ ஒரு சேம் அதே பாக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சேம் உடன் பாக்ஸ் தூக்குறாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர், இல்லை வேறு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டிலோ இல்லை வேறு ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு சேம் ஒரே டைரக்ஷனில் இல்லாமல் வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து ஹோல்ட் பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டை. அப்போ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னென்னா F1 F2. Peoples may be two or more equal forces or unequal forces, but direction here we have to notice is direction. அங்கே direction same, இங்கே direction opposite. அப்போ same direction அப்படின் போது total net force வந்து ரெண்டுத்தினோட F1 F2 சேர்த்து additionல வந்தது. opposite direction அப்படின்னாவே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நெகட்டிவ், தட் இஸ் சப்ராக்ஷன். அப்போ இங்கே net force calculate பண்ணோன்னா F1 minus F2. if F1 is greater than F2 or F2 is greater than F1, the total net force is directed along the greater force. ஒன்றும் இல்லை, இது வெரி குட் எக்ஸாம்பிள். ஃப்ரெண்ட்ஸ் மூவியில் அந்த கடிகாரத்தை தூக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் தான். இப்போ கடிகாரத்தை தூக்கும் போது விஜய் ஹோல்ட் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆகிடும், டோட்டல் அந்த ஆப்ஜெக்ட்மே என்ன ஆகிடும், கீழே விழுந்துடும். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் அப்படிங்கிற அது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அந்த ஃபோர்ஸ் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டைரக்ஷன்ஸ் இஸ் நீடட். அப்போ அந்த டைரக்ஷன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், கிரேட்டராக இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் dispatch இல்லாமல் 0. that it means the net force F1 and F2 both are minus. if both are equal and the net force is 0, what the work has to be done is will be clearly done. So that is unlike parallel force. Next, resultant force. What do you mean by resultant force is nothing but இப்போ multiple forces. இப்போ the combined effect of force. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பெரிய ஆப்ஜெக்ட், as I told you, ஒரு கட்டிலோ இல்லை பெரிய கட்டிலோ உடன் இப்போ உட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் தேவைப்படுது. அப்போ வெயிட் based on the mass of the object, the persons who has to hold also has to be maximum. அப்போ resultant force is nothing but the combined effect of multiple forces. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை 10 பேர் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்தோட ஃபோர்ஸ்மே ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இஃபெக்ட். அப்போ கம்பைன்ட் இஃபெக்ட் ஆஃப் மல்டிபிள் ஃபோர்ஸ் தட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ சிங்கிள் ஃபோர்ஸ். அப்போ அந்த சிங்கிள் ஃபோர்ஸுங்கிறது என்ன, நெட் ஃபோர்ஸ். அவங்க எவ்வளோ அப்ளை பண்ணாங்கன்றத டோட்டலாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ்னு எடுத்து நெட் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் டேர்ம்ட் as resultant force. And next one is balanced force. What do you mean by balanced force is if the resultant force of all the forces இப்போ அந்த ஆப்ஜெக்டை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி எங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணுமோ கரெக்டாக வச்சிட்டோம்னா நோ சேஞ்சஸ், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் கரெக்டாக வச்சிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. இதே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அப்போ டோட்டலாக அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸு கரெக்டாக இல்லை, இப்போ ஒருத்தர் பிடிக்காமல் ஒருத்தர் சரியாக பிடிக்காம அந்த ஃபோர்ஸில் வந்து எந்த சேஞ்சஸ் ஈக்குவலாக இல்லாமல் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அன்பேலன்ஸ்டு அப்படிங்கிறதுனா நாட் ஈக்குவல் டு 0, 0க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா பேலன்ஸ்டு. இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங், இப்போ 10 பேர் தூக்கினாலும் 10 பேருமே கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை எங்கே எடுத்தாங்களோ வேறு இடத்துல கொண்டு போய் கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இட் மீன்ஸ் ஈக்குவல் டு 0, நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். தென் இட் மீன் பாடி ஹேஸ் டு பி இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட். அப்போ பாடி ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இல்லாமல் கீழே விழுந்தது, அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடிகாரம் கீழே விழுற சீன், அப்போ அது கீழே அது என்ன அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், கரெக்டாக பேலன்ஸ் ஆகலை, ரைட்? அப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இஸ் இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. And next thing, equilibrium. Now
what do you mean by equilibrium? Is nothing but a system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. அப்போ ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு வெயிட் உள்ள ஆப்ஜெக்டை எத்தனை பேர் தூக்கினாலும் சரி அந்த டைரக்ஷன் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும், ரைட்? இப்போ ஃபார் தட் வி கேன் சே ஒரு பிவோட் கேம் ஐ ஹோப் யூ நோ அபவுட் த பிவோட் கேம். அப்போ இந்த பிவோட் கேம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால், ரெண்டு பேருமே கரெக்டான வெயிட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேமில் சென்டர் பாயிண்ட் பேஸை பண்ணி அந்த பிவோட் கேமில் அப்படியே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ அது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ சென்டர் ஆஃப் பேலன்ஸ். ஐ ஹவ் பேஸ்ட் a picture in this that will be easy for you to understand. So in this picture you can easily view. So in this பாருங்கள் ரெண்டு பேருமே ஈக்குவல் வெயிட், அவங்களோட வெயிட் எல்லாமே என்ன ஆகிடுது பேலன்ஸ் ஆகிட்டு சென்டர் ஆஃப் பேலன்ஸில் ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு. அப்போது ஈக்குவலி பேலன்ஸ் அப்படின் போது இட் இஸ் ஈக்லிபிரியம். இட் ஸ்டேட்ஸ் த ஈக்லிபிரியன் ஸ்டேட். இட் மீன்ஸ் அந்த டோட்டல் சிஸ்டமே என்ன ஆகிடுச்சுன்னா ஈக்லிபிரியம்க்கு கொண்டு வரப்பட்டது பை அப்ளையிங் அனதர் ஃபோர்ஸ், ரைட்? இப்போ ஒரே ஒரு பர்சன் மட்டும் இந்த பிவோட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா ஏன்னா பேலன்ஸாக இருக்காது, அன்பேலன்ஸ் ஒன்று என்ன ஆகும், ஃபால் ஆகும். திஸ் இஸ் வாட் ஈக்லிபிரண்ட். Next thing, and few more examples also I have given for equilibrium. Example forces in equilibrium. See here, இப்போ ஒரு புக்கு வந்து டேபிளில் வச்சுருக்கோம், அது வந்து கிராவிட்டி புல்னால இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ த சேம் எக்ஸாம்பிள் ஹியர். நார்மல் ரியாக்ஷன், இந்த புக் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது புல்லிங் ஃபோர்ஸ், அதனோட வெயிட் டோட்டலாக என்ன ஆகும், ஃபுல்லாக பேலன்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டு மேலே போகுது இல்லையா? அப்போ அதை லிஃப்டிங் ஃபோர்ஸ் நாலாக பிரிக்கலாம். ஒன்று மேலே ஃப்ளை ஆகிறது லிஃப்டிங் ஃபோர்ஸ், சைடில் இருக்க ட்ராகிங் ஃபோர்ஸ் அண்ட் வெயிட் ஆஸ் வெல் முன்னாடி போகக்கூடிய அந்த நோஸ் இருக்கு இல்லையா, அது ஃபார்வர்ட் த்ரஸ்ட் ஆர் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆல் ஆர் அது வந்து எப்படி போகுதுன்னா ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இப்படி ஈக்குவலாக போகும், அதனுடைய பொசிஷன் வந்து ஒரே மாதிரி போகும். அப்போ அது டோட்டல் எல்லா ஏரியாவுமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிருக்கும், ரைட்? Next thing, rotating effects of force. So now another topic we are going about rotating effect. So இப்போ ஒரு force apply ஆகும்போது objects வந்து change ஆகும், right? அப்போ based on that particular object what the force we are applying, that is all the direction also has to get change. அப்போ rotating அப்படின்னும் போது கதவு திறக்கணும் அப்படின்னா இப்படி திறப்போம். இப்போ ஷேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா lot of different shapes we have. ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள், லாட் ஆஃப் ஷேப்ஸ். அப்போது ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருளுக்கு அப்ளை பண்ணுறோன்னா அந்த பொருளை பொறுத்து அதனுடைய ஃபோர்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இட் மீன்ஸ் இப்போது இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ரொட்டேட்டிங் அப்படிங்கிறது, ரொட்டேட்னாவே நம்ம இப்போ வாட்டர் பாட்டிலோடைய மூடி என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண மாட்டோம், ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் வாட் த ஃபோர்ஸ் வி ஆர் அப்ளைங், தட் ஓகே த இஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வாட் வி ஆர் அப்ளைங். இங்கே ரொட்டேஷன் அப்படின் போது turning effect, axis of rotation is nothing but this turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of force is more. இது நம்ம எது சொல்லலாம், கதவுனுடைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் இருக்கும், அதில் ஹிஞ்சுன்னு சொல்லுவோம், டோர் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கதவு ப்ளஸ் விண்டோஸ் எல்லாத்துலேயுமே அந்த டோர் ஹிஞ்சஸ் இருக்கும். அப்போ நம்ம கதவை டேர்ன் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம், அப்படி if you make that door or window to move forward or backward, what will happen, the door hinge will get rotate. So that instant, that axis of rotation we say, right, turning effect, that effect we call as turning effect. Appo the axis of fixed edge about which the door is rotated, upon the particular axis center point la irundhu enna agum, and the door nee ipo forward ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஓப்பன் ஆகும், அடுத்து க்ளோஸ் பண்ணிங்களா என்ன ஆகும், ஷட் ஆஃப் ஆகும், ரைட்? அப்போது axis அப்படிங்கிறது based on the center of point, the edge will get turn, rotate, right? So this is about axis of rotation. And next one we have another thing is point of rotation. What is that point of rotation? Is nothing but fix one end of a rod. இப்போ rod எடுத்துட்டோம், fix one end of a rod to the floor or else wall and apply a force at the another end tangentially. அப்போ tangential அப்படின் போது the rod will be turned about the fixed point. எந்த பாயிண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் ட்ரையாங்கிள் ஷேப்பில், இப்படி ரைட் ஆங்கிள் ஷேப்பில் நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும், அதனோட ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ரொட்டேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். Next thing, moment of force. Based on the rotation we have another on topic. Moment of force is nothing but and the effect பார்த்தோம் இல்லையா, rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of a force about that point or torque. So it is measured by the product of force as well as and particular distance d between the fixed point or the fixed axis and the line of action of force. இதுக்கு என்ன
பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ கார் வந்துட்டு சடனாக கார் ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், காரில் என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். இன்கேஸ் இப்போ காரினுடைய வீல் ஏதோ வீலில் வந்து பஞ்சர் ஆகிடுச்சோ என்ன பண்ணுவோம், அந்த வீலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது அந்த ஸ்க்ரூஸில் எல்லாமே என்ன இருக்கும், டைட் ஸ்க்ரூஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், டேர்ன் பண்ணுவோம். அப்போது அந்த ஸ்க்ரூஸ்னுடைய எப்படி டேர்ன் பண்ணுவோம்னா, ஸ்க்ரூஸில் ஹேமர் வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். டார்க் அப்படிங்கிறது அதுதான். Right, so force which we applied, the product of force and the particular direction distance between the fixed point or the fixed axis. So torque is nothing but F into D, force into D, distance, perpendicular distance, and it is a vector quantity and unit, SI unit is Newton meter. And next topic, couple. Before we have seen about like as well as unlike parallel force. So couple is nothing but two equal and unlike parallel forces which act applied simultaneously at two distinct points that constitute a couple. இப்போ equal as well as unlike parallel force ரெண்டுமே நம்ம ஒண்ணா அப்ளை பண்றோம். So instant what it will constitute is couple, the line of action of the two force which doesn't coincide, it doesn't produce any translatory motion since the resultant is zero. and the resultant part balance force வர வரைக்குமே அதுல எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது. it doesn't produce any translatory motion, but a couple results in cause the rotation of body. So rotating effect of a couple is known as moment of a couple. So for example, turning a tap and winding or unwinding a screw, spinning of a top. ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லாம் டாப் ஸ்பின்னிங் பார்த்தீங்கன்னா அப்படி டாப்பில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாமே நம்ம சொல்லலாம். ப்ளஸ் டேர்னிங் அ டேப், நம்ம பாத்ரூமில் டேப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குமே. அது எல்லாமே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி என்ன ஆகும், ட்விஸ்ட்டு தான். ஸோ கப்புள் இட்ஸ் நத்திங் பட் டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ரெண்டு ஃபோர்ஸுமே அட் அ இன்ஸ்டன்ட் ஒரே சைமல்டேனியஸாக நம்ம ஆக்ட் பண்ணுறது. அப்போ இன்ஸ்டண்ட்டாக என்ன வரும்னா ப்ரொடியூஸ் பண்ணால் கப்புள். ரைட். நெக்ஸ்ட் திங், மொமெண்ட் ஆஃப் அ கப்புள். So couple, it is measured by the product of any one of the force and perpendicular distance between line of action of the two forces. The turning effect of a couple is measured by magnitude of its moment. Moment of a couple is nothing but it is equal to the force into perpendicular distance between line of action of forces. In moment of a force we saw distance, எந்த distance apply பண்றோமோ இங்க வந்து பாத்தீங்கன்னா perpendicular distance between line of action of force, both moment of force as well as couple, both are moreover same. So unit of moment of a couple is Newton meter and the SI unit in SI unit and dyne centimeter in CGS system. SI unitல வந்துட்டு நியூட்டன் மீட்டர் moment of a couple, அதே CGS systemல dyne and centimeter.